ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் கோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக மெட்ராஸ் கோர்ட்டோட அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர் இவங்களுக்குலாம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க மார்ச்சில். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் ஆகிட்டு இன்னுமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடலை. எல்லாருமே வெயிட் பண்ணி ரொம்பவே ஆகிட்டாங்க. ஏன் விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலேஜ், ஸ்கூல் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்குலாம் ப்ராக்டிக்கல் வச்சு தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு டிலே. ஸ்கூல் காலேஜுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால நமக்கு வந்து சென்டர் வந்து கிடைக்கல. அதனால் இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் வைப்பாங்க. இந்த லிஸ்ட்டு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் இவங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் லாஸ்ட் வீக்குள்ளே நமக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து வந்துடும். இதுக்கு மிடில் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கலில் வந்து நடக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கோர்ட் வந்து ரிலீவ் விட்டுருவாங்க. ஸோ கோர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரிலீவ் விட்டுருவாங்க. அதனால் அந்த ப்ராசஸ் பாதிக்கப்படும். அதனால் முடிஞ்சளவு வந்து ஏப்ரல்லே முடிச்சு நமக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப்லாம் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 90+ அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் 80+, 85+. மற்றபடி கட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு. போன தடவை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை ரொம்ப அதிகம். போன தடவை 70-80 வந்துருந்துச்சு. இந்த தடவை வந்து எபோவ் 90 அந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிக்கல் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே இந்த எக்ஸாம் மட்டும் நம்பி இல்லாமல் மற்ற எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 4லாம் வருது, அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப் வந்து இன்டர்வியூ வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்டன் பண்ணாதவங்க பிளேஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி திரும்ப வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து விட சான்ஸ் இருக்குது. அதாவது அடுத்து அந்த இடத்துல யார் இருக்குது, அவ்வளோ மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள அந்த இடத்துல வந்து அந்த லிஸ்ட்டை வந்து விட வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டினியூவாக வந்து வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள். அப்டேட் வந்து விடுவாங்க. ஏப்ரல் 1 கண்டிப்பாக நமக்கு வந்து அப்டேட் இருக்கும். அது வந்து வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பற்றி அப்டேட் இருக்கும். அதுவும் இல்லாமல் சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப்க்கும் அப்டேட் இருக்கும். நீங்கள் டெய்லியுமே வந்து மெட்ராஸ் கோர்ட் வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து விடுவாங்க ஏப்ரல் 1. நம்ம சேனலில் கண்டினியூவாக மெட்ராஸ் கோர்ட்டை பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.